வணக்கங்க. நம்ம போன பதிவுல சேஜ் அஷ்டவர்கா பத்தி பார்த்தோம். இந்த பதிவுல என்ன அப்படின்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு தாயானவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடா நெறைய மேலை நாட்டுகள்ல ரிசர்ச்சஸ் கூட நடந்திருக்கு. அப்பா, அம்மா சாயல்ல இல்லாத ஒரு நல்ல ஓவியம் கூட, எந்த ஒரு ஓவியத்த பார்த்தா அந்த அம்மாக்கு நல்ல ஒரு எமோஷனல் பாண்டோ, ஒரு பிளசன்ட்டான ஃபீலிங் வருதோ, அந்த மாரி ஓவியங்கள அவங்க படுக்கிற அறைகள், இல்லன்னா அவங்க அதிகமா யூஸ் பண்ற ஒரு அறையில மாட்டி வச்சுட்டு, அத திரும்பி திரும்பி பார்க்கறது மூலமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதே சாயல்ல குழந்தைகள் பிறந்திருக்கு. அப்புறம் நம்ம பாட்டி காலத்துலலாம் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. வயித்துல குழந்தை இருக்கிறவங்க ரொம்ப சுட சுட ஆவி பறக்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தையோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறு பொறு தன்மையா இருக்கும். அந்த ஸ்கின் ரொம்ப என்ரிச்டு ஸ்கின்னா இருக்காது. ஸோ ஒரு தாய் நெனச்சாங்க அப்படின்னா, தன் கருவுல வளர்ற குழந்தை எந்த மாதிரி முகபாவனைகள், அமைப்போட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால என்ன உருவத்திலே கூட அந்த குழந்தைய பெத்தெடுக்க முடியும். நன்றிங்க.